ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற எபிரேய வார்த்தை கவோத் என்பதாகும். கவோட் என்ற எபிரேய வார்த்தைக்கு மகிமை என்று ஒரு பொருள். நீங்க என்னை கனப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்தி பலப்படுத்தி உயர்த்தி வழிநடத்துகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினம் ஒரு எபிரேய வார்த்தை. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற எபிரேய வார்த்தை கவோத் என்பதாகும். எபிரேய எழுத்துக்கள் காஃப், பேத், வாவ், டாலத். உயிரெழுத்துக்களோடு உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் காஃப், காமெட்ஸ், பேத், ஹோலம்பாவ், டாலத். கவோத். கவோட் என்ற எபிரேய வார்த்தைக்கு மகிமை என்று ஒரு பொருள். கனம், வெயிட், அதாவது கனத்திற்குரிய அப்படின்னு சொல்றாங்கல்ல, மதிப்பிற்குரிய, கனத்திற்குரிய கனம், வெயிட், அதாவது கனப்படுத்துவது. ஒருவர் வந்தாங்கன்னா அவங்களை கனப்படுத்துவது. ரெண்டுக்குமே கபோர்ட் என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கபோர்ட் என்கிறதான வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தில் வருவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய கனம் உன்மேல் வந்தது. மகிமை, குளோரி, கபோர்ட். அதாவது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய மகிமை என்று சொல்லுவது கனத்திற்குரியது. நீங்களும் நானும் கர்த்தரால் கனப்படுத்தப்படுகிறவர்கள். ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய மகிமையை செலுத்துகிறோம் என்று சொன்னால் தேவனை கனப்படுத்துகிறோம் என்பது அதனுடைய பொருளாய் இருக்கிறது. தேவனை உயர்த்துகிறோம் என்பது பொருளாய் இருக்கிறது. தமிழிலே கனம் என்கிறதான வார்த்தை வருகிற ஒரு வசனத்தை கவனிக்கலாம். அந்த வார்த்தைக்கு பின்னால் கபோர்ட் என்கிற எபிரேய வார்த்தை எபிரேய வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கபோர்ட் பண்ணுவாயாக. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை, வெயிட்டை கொடுப்பாயாக, மகிமையை கொடுப்பாயாக. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வெயிட் உன்மேல வந்தது. கர்த்தர் நம்மை கனப்படுத்த விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கிறோம். கர்த்தர் கனத்திற்குரியவர், கர்த்தர் மகிமைக்குரியவர். இந்த கபோர்ட் என்கிறதான அந்த வார்த்தை இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு வனாந்தரத்தில் வந்த பொழுது கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படி கட்டளையிட்டார். ஆசரிப்பு கூடாரத்தை செய்து முடித்த உடனே இது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கு அடையாளமாக கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கினது என்று சொல்லி யாத்திராகமம் 40:34 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய கபோர்ட், கனம், வெயிட் வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மகிமை, கனம். இப்பொழுது இன்னொரு வசனத்தை நீங்கள் படிக்க போகிறீர்கள். அங்கே இன்னொரு வார்த்தை வருகிறது. அதை நீங்கள்
கண்டுபிடிக்கும் பொழுது, தெரிந்து கொள்ளும் பொழுது இதனுடைய அர்த்தம் இன்னும் உங்களுக்கு அதிகமாக விளங்கப் போகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். இக்கபோத் என்று சொன்னால் என்னது? சரி, கபோட் என்று சொன்னால் மகிமை. இக்கபோத் என்று சொன்னால் என்னது? கபோட், நோ க்ளோரி, மகிமை இல்லை. There is no glory. Kabod, glory. Ikkabod, glory has gone. மகிமை போய்விட்டது. அந்த பிள்ளைக்கே ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு சொன்னா இக்கபோத், மகிமை போய்விட்டது என்பது. அப்ப கபோட் என்று சொன்னால் மகிமை. கர்த்தருக்கு அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையும் செலுத்த வேண்டும். கனம், மகிமை ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை கபோட். கபோட்னா வெயிட். கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கினது, கர்த்தருடைய வெயிட் வந்து இறங்கினது என்பதுதான் அதனுடைய பொருளாய் இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை நம் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. கர்த்தரால் நீங்களும் நானும் கனப்படுத்தப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அவர் கனப்படுத்துவார். நம்மேல கர்த்தருடைய மகிமை வரும் பொழுது மட்டும்தான், கர்த்தரால் நாம் கனப்படுத்தப்படும் பொழுது மட்டும்தான் இந்த உலகத்திற்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆண்டவரே, நீங்க என்னை கனப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்தி பலப்படுத்தி உயர்த்தி வழிநடத்துகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அதாவது கபோட், அதாவது மகிமையை நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய மகிமையை நான் வேறொரு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை நாம் எழும்பி பிரகாசித்து கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி கேட்டால், ஆண்டவர் அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய மகிமையை கொடுக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். மகிமை என்று சொல்லி சொல்லும் பொழுது அது கர்த்தருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. கர்த்தரை தவிர மகிமை என்கிறதான வார்த்தை இந்த உலகத்திலே அண்ட சராசரங்களிலே வேற யாருக்குமே பொருந்தாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மகிமை அடைவதற்காக, மறுரூபப்படுவதற்காக இந்த உலகத்திலே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சந்ததி என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு மனிதனை கனப்படுத்தினால் இந்த உலகத்துல வேற யாராலும் அதை தடை செய்ய முடியாது. கர்த்தரால் கனப்படுத்தப்படுகிற மக்களாக நீங்களும் நானும் இருந்து தேவனிடத்திலிருந்து மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கபோட், மகிமை, ஹானர், கனம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதிலே எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய கவோடு உன்மேல் உதித்தது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற இந்த வசனத்தை சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் நடமாடும் ஆசரிப்பு கூடாரமாய் இருக்கிறோம். நாங்கள் சரியானபடி உம்மால தீர்மானிக்கப்பட்டபடி ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய கனம் எங்கள் மேல் வந்து இறங்கும், கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் வந்து இறங்கும். ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, கர்த்தருடைய மகிமை எங்களை விட்டு விலகாமல் இருக்கும்படி எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளப்பட பரிசுத்தாவியானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம நேரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். பிரசன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தமிழிலே சமூகம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற எபிரேய வார்த்தை பனே. பனே என்ற எபிரேய வார்த்தைக்கான டைரக்ட் மீனிங், நேரடியான பொருள் என்னவென்று சொன்னால் ஃபேஸ். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் மூங்கள் வெட்கப்படவில்லை.